பகுதிகளை கதைச்சு முடிச்சு. இன்றைக்கு வகுப்புல ஒரு முக்கியமான நோட் ஒன்று தாரேன். முக்கியமான நோட் உண்டு. அது என்ன நோட்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு பிள்ளைகள். ஒரு சமன்பாடு உண்டு. இது என்ன சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னா, v சமன் r ஒமேகா. v சமன் r ஒமேகான்ற ஒரு சமன்பாடு உண்டு. ரைட், v சமன் r ஒமேகா. இந்த சமன்பாடு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், இந்த v சொல்றது நேர்கோட்டு வேகம். நேர்கோட்டு வேகம். நேர்கோட்டு வேகம்னு சொல்றது ரைட். ஆர்னு சொல்றது தூரம் ரைட். ஆர்னு சொல்றது தூரம் ரைட். தூரம் அல்லது ஆரைன்னு வரும். ஆரைன்னு போடலாம் ரைட். ஆரை தர ஒமேகான்னு சொல்றது கோணவேகம். ரைட். இப்ப இவருக்குரிய அலகு பரிமாணங்களை நீங்க கதை போறீங்க ரைட். அலகு கதைப்போம். ஃபர்ஸ்ட் அலகு ரைட். இவருக்கு அலகு கதைப்போம். சோ v சொல்றது நேர்கோட்டு வேகம் ரைட். v சொல்றது நேர்கோட்டு வேகம். v சொல்றது நேர்கோட்டு வேகம் ரைட். v சொல்றது நேர்கோட்டு வேகம். அப்ப v நேர்கோட்டு வேகம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அலகு வரும் ரைட். அலகு பாருங்க, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ரைட். ஆரைக்கு என்ன அலகு? ஆரைக்குரிய அலகு என்ன? ஆரைக்குரிய அலகு என்ன பிள்ளை? ஆரைக்குரிய அலகு என்ன? ஆரைக்குரிய அலகு ரைட். ஆரைக்குரிய அலகு பாத்தீங்கன்னா மீட்டர். ஒமேகாக்குரிய அலகு பாத்தீங்கன்னா ரேடியன் செகண்ட் மைனஸ். இதான் ஒமேகாக்குரிய அலகு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு இடது பக்க அலகும் வலது பக்க அலகும் சமனாக இருக்குதா? இடது பக்க அலகும் வலது பக்க அலகும் சமனாக இருக்குதா? ரைட். இடது பக்க அலகும் வலது பக்க அலகும் சமனாக இருக்குதா? இல்ல. இடது பக்க அலகு வலது பக்க அலகுக்கு சமனே. அப்ப உண்மையில இந்த இடத்துல இடது பக்க அலகும் வலது பக்க அலகும் சமனே இல்லை. ஆனா இயற்கையில் ஒரு சமன்பாடு இருக்குது. இயற்கையில் ஒரு சமன்பாடு இருக்கு. ஆகவே நான் சொல்றேன், அலகு not equal. அலகு இடது பக்க அலகு not equal வலது பக்க அலகு. அப்ப இடது பக்க அலகு வலது பக்க அலகுக்கு சமனே ரைட். சமனே. ஆனா இயற்கையில் ஒரு சமன்பாடு இருக்கு. ஆனா இவருக்கு நீங்க பாருங்க, பரிமாணத்தை போட்டு பாருங்க ரைட். பரிமாணம் ரைட். பரிமாணம். சோ பரிமாணம் பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட். சோ இடது பக்க பரிமாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லிடும், மீட்டருக்கு L. சோ t minus 1 ரைட். இங்கால உங்களுக்கு இவருக்கும் L. ஆனா ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. சோ ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. ஆகவே ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. ஆகவே t minus 1. எனவே இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு நீங்க வர இயலும். எப்படின்னு சொன்னால், சமன்பாடு ஒன்றுக்கு இடது பக்க அளவும் வலது பக்க அளவும் இந்த இடத்துல சமன் இல்லை. ஆனால் அந்த சமன்பாட்டுல இடது பக்க அலகு வலது பக்க அலகு சமனில்லாட்டிலும் பரிமாணம் கட்டாயம் சமனாயிருக்கு. இந்த முடிவு ஒன்று உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கு ரைட். சோ இந்த நோட்டை நீங்க என்ன செய்யலாம் சொன்னால், முன்னுக்கு உள்ள இடத்துல நீங்க இதை எட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட். முன்னுக்கு உள்ள ஒரு இடத்துல இதை எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நான் நோட் தந்திருக்கிற இடத்துல இதையும் எட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு இடத்துல. சரி. அப்ப சமன்பாடு ஒன்றுக்கு இடது பக்க அலகு வலது பக்க அலகுக்கு சமனே இல்லை. ஆனா பரிமாணம் சமனா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நோட் ஒன்று கதைக்கிறேன். அதே நேரம் ரைட். அதே நேரம் நீங்க நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சமன்பாடு ஒன்றிற்கு இடது பக்க வலது பக்க அலகுகள் சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பரிமாணம் சமனாக இருக்க வேண்டும். இடது பக்க வலது பக்க அலகுகள் சமனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பரிமாணங்கள் சமனாக இருக்கணும் ரைட். சோ இந்த முடிவு வந்து உங்களுக்கு இதுல இருந்து பெறப்படும்.
இதுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒன்று கதைப்போம். ரைட், ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒன்று கதைக்கிறேன். சோ இதே மாதிரி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கிறது. A சமன் R அல்பா. A சமன் R அல்பா. சோ இந்த இடத்துல ஏன்னு சொல்றது, ரைட், இந்த இடத்துல ஏன்னு சொல்றது நேர்கோட்டு ஆர். ஆர்னு சொல்றது ஆரை, அல்பான்னு சொல்றது கோண ஆர் கொடுங்க. ரைட், ஆகவே ஏன்னு சொல்றது நேர்கோட்டு ஆர்முகங்கள். ரைட், நேர்கோட்டு நேர்கோட்டு ஆர்முடுகள், நேர்கோட்டு ஆர்முடுகள். ரைட், அதே நேரம் உங்களுக்கு ஏன்னு சொல்றது நேர்கோட்டு ஆர்முடுகள். சோ ஏன்னு சொல்றது நேர்கோட்டு ஆர்முடுகள், நேர்கோட்டு ஆர்முடுகள் சமன் ஆர்னு சொல்றது ஆரை, அல்பான்னு சொல்றது கோண ஆர்முடுகள். ரைட், கோண ஆர்முடுகள். ரைட், அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்க அலகு கதைக்கும் வலது பக்க அலகு கதைக்கும். ரைட், அப்ப அலகு கதைச்சோம்னு சொன்னால், ரைட், அலகு கதைச்சோம்னு சொன்னால், ரைட், அலகு இடது பக்க அலகு என்ன வரும், வலது பக்க அலகு என்ன வரும் பாருங்க. சோ இடது பக்க அலகு வலது பக்க அலகு. சோ எல் அலகு பாத்தீங்கன்னா ஆர்முடல் அலகு மீட்டர் செகண்ட் -2. ரைட், மீட்டர் செகண்ட் -2. சோ இவருக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் மீட்டர். சோ அல்பா குறிய அலகு என்ன, சோ அல்பா குறிய அலகு என்ன, அல்பா குறிய அலகு கொஞ்சம் எடுத்து பாருங்க. அல்பா குறிய அலகு, ரைட், அல்பா குறிய அலகு, ரைட், அல்பா குறிய அலகு ரைட், அல்பா குறிய அலகு பாத்தீங்கன்னா ரேடியன் செகண்ட் -2, ரேடியன் செகண்ட் -2. ரைட், ஆக சோ இங்க உங்களுக்கு இடது பக்க அளவும் வலது பக்க அளவும் பாருங்க. மீட்டர் செகண்ட் -2, இது மீட்டர் ரேடியன் செகண்ட் -2. எனவே அளவு சமனில். ஆனா பரிமாணம் பாருங்க, எல் பரிமாணம்ன்றதுல எல் டி -2. சோ இங்கால பரிமாணம் பாத்தீங்கன்னா எல் டி -2. சோ பரிமாணம் சமம். ரைட், பரிமாணம் சமம். ரைட், பரிமாணம் சமம். எனவே ஒரு முடிவுக்கு நான் வரேன். எப்படின்னு சொன்னால் சமன்பாடு ஒன்றுக்கு இடது பக்க வலது பக்க அலகு சமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமன்பாடு ஒன்றுக்கு இடது பக்க வலது பக்க பரிமாணங்கள் கட்டாயம் சமனாக இருக்கணும். இந்த முடிவு ஒன்றுக்கு நாங்க வரலாம். ரைட், அப்ப நீ என்ன செய்யலாம் சொன்ன பிள்ளைகள், இத நீங்க அந்த நோட்ல கீழே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, அந்த அதாவது பேஜ் நம்பர் 10ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, சின்ன ஸ்பேஸ், அதுல நீங்க இதை நோட் பண்ணி கொள்ள இயலும். ரைட், இதை நீங்க நோட் பண்ணி கொள்ள இயலும். சோ நாங்க இப்ப அடுத்த முக்கியமான பகுதி போறோம். அப்ப இத நோட் ஒன்ல போட்டுக்கொள்ளும் பிள்ளைகள், சமன்பாடு ஒன்றுக்கு இடது பக்க வலது பக்க அலகு சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும். ரைட், சமன்பாடு ஒன்றுக்கு இடது பக்க வலது பக்க அலகு சமனாக இருக்க வேண்டியது இல்லை. எனினும் பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நோட்டை நோட் பண்ணிக்கொள். ரைட், ஓகே. இவ்வாரங்களில் பரிமாணத்திற பிரயோகங்கள் கொஞ்சம் கதைப்போம். இப்ப நாங்க பரிமாணத்திற பிரயோகங்கள் கொஞ்சம் கதைப்போம். ரைட், சோ இதுல பரிமாணத்திற பிரயோகங்கள்ல ரைட், குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ எல்லா இடத்துலயும் இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். சோ எங்க ஏரியாலும் இன்னைக்கு எலெக்ஷன்
படியால தான் கொஞ்சம் அணுக போயிட்டு எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் கேட்டபடியால கொஞ்சம் தலையை காட்டிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ரைட், எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். இந்த முறையும் எல்லா இடங்களிலும் பொதுவாக ஒவ்வொரு கட்சிகளும் பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்தாலும் என்பிபி தான் வெற்றி அடையுதுன்னு சொல்லி போட்டு எல்லா இடத்துலையும் பொதுவாக விளங்குற ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி இருக்கலாம். பார்ப்போம் எப்படியாவது. யாரோ நாட்டை கொண்டு போகட்டும், யார் வேண்டாலும் நாட்டை கொண்டு போங்க. ஸோ இதுக்கு பிறகு வாழ்ற எங்களுக்கு எப்படியாவது நாட்டை நல்ல முறையில் வச்சு கொண்டு போங்க. ஸோ அதான் எல்லாரும் எதிர்பார்ப்பேன். ஸோ யாரு நாட்டாண்டாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வாழ்ற வாழ்க்கைய கொஞ்சம் சிறப்பாக இலகுவாக வாழ்ற மாதிரி வச்சுட்டு போனா சந்தோஷம். ரைட், 2015 எல்லாம் இந்த அளவு கஷ்டம் ஒன்று இருக்குல்ல. 2015 to 19 நல்ல காலம். ஸோ அந்த காலங்கள்லாம் பெரிய கஷ்டம் முடிக்கல. ஸோ 20 பிறகு 21 பிறகு தான் இவ்வளவு கஷ்டங்கள். ரைட், ஓகே, எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ நான் தேவையாளர்கள் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சு கொடுங்க. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொடுங்க, எழுத இல்லாத இருக்கு. ரைட், ஓகே பிள்ளைகள், இப்ப முக்கியமான பகுதி ஒன்றுக்கு வாரம். பரிமாண பகுப்பின் பிரயோகங்கள், அதாவது பரிமாணத்தின் பிரயோகங்கள். இந்த பரிமாணத்திற பிரயோகங்கள் என்னன்னு பார்த்தால், இப்ப ஒரு சமன்பாடு ஒன்று தரப்படும். ரைட், சமன்பாடு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், v சமன் ரைட் ரூட் ஆஃப் gd அப்படி ஒரு சமன்பாடு வந்து நம்ம கதைப்போம், அல்லது gh கதைப்போம், அல்லது gd கதைப்போம். இப்படி ஒரு சமன்பாடு வந்து கதைக்கப்படும். இப்ப இந்த சமன்பாடு உண்மையிலேயே சரியா பிள்ளையா என்றது நாங்க என்ன செய்யலாம், பரிமாணத்தை வச்சுக்கொண்டு தரப்பட்டிருக்கிற ஒரு சமன்பாடு சரியா பிள்ளையான்றது நம்ம என்ன செய்யலாம், எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கும். ரைட், எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கும். தரப்பட்டிய சமன்பாடு வந்து பரிமாண முறைப்படி அது சரியா பிள்ளை சொல்லக்கூடியதாக இருக்கும். ரைட், எலெக்ஷன் முடிஞ்சபடியால கொஞ்சம் ரோட்ல கொஞ்சம் சவுண்ட் வரும். ரைட், ஓகே, அப்ப பரிமாணத்தின் பிரயோகங்கள். ரைட், அப்ப நம்ம கதையை போறது பேர் பரிமாணத்தின் பிரயோகங்கள். ரைட், பரிமாணத்தின் பிரயோகங்கள். பரிமாணத்தின் பிரயோகங்கள் நம்ம பார்க்க போற முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமன்பாடு சரியா பிள்ளையா அப்படின்னு சொன்னால், சமன்பாடு ஒன்று சரியாக இருக்கணுமாக இருந்தால் அந்த சமன்பாட்டுக்கு இடது பக்க வலது பக்க அலகு சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கூற்று கேள்வி வரலாம், சமன்பாடு ஒன்றிற்கு இடது பக்க வலது பக்க அலகுகள் சமனாக இருக்க வேண்டும் ஒரு கூற்று வந்தால் அது பிள்ளை. சமன்பாடு ஒன்றிற்கு இடது பக்க வலது பக்க அலகுகள் சமனாக இருக்க வேண்டும் ஒரு கூற்று வந்த கூற்று பிள்ளை. ரைட், அப்ப இடது பக்க வலது பக்க அலகுகள் சமனாக இருக்கலாம். ஆனா ஒரு சில இடத்துல மேல காட்டின நோட்ல உங்களுக்கு இடது பக்க வலது பக்க அலகுகள் சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பரிமாணம் சமனாக இருக்க. ஒரு கூற்று வந்து சமன்பாட்டுக்கு இடது பக்க வலது பக்க பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும் ஒரு கூற்று வந்து கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ள. ரைட், அப்போ நம்ம முதலாவது பிள்ளைகள் பரிமாணத்தின் பிரயோகங்கள்ல ஒரு சமன்பாடு சரியா பிள்ளையான்றதை நாங்க முடிவு செய்யப்படுறோம். எப்படி சமன்பாட்டுக்கு இடது பக்க வலது பக்க பரிமாணங்கள் சமனாக இருக்கிறது சமனாக இருக்கிறதுல இருந்து. ரைட், முதலாவது விஷயம் சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். அப்ப அது என்ன, சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். அப்ப சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல் சென்றது இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனாக இருக்கிறதுல இருந்து நம்ம சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தோம். இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனாக இருக்கிறதுல இருந்து சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தோம். ரைட், ஆக இரண்டாவது விஷயம்
ரெண்டாவது விஷயம், ரைட், ரெண்டாவது விஷயம், நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, ரைட், ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க நியூட்டனின் இரண்டாம் விதி. அப்ப நியூட்டனின் இரண்டாம் விதி என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், என்ன? நியூட்டனின் இரண்டாம் விதின்னு சொல்றது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன? F சமன் ma என்ற சமன்பாடு. F சமன் ma என்ற சமன்பாடு, ரைட்? அப்ப இந்த சமன்பாடு நியூட்டன் உருவாக்கினதாக சொல்வீங்க. உண்மையில அது பிழை. நியூட்டனின் இரண்டாம் விதின்னு சொல்றதுக்குள்ள F ma இல்ல, அது பிழை, ரைட்? அது பிழை. ஆனா உண்மையிலேயே இந்த சமன்பாடெல்லாம், ரைட், நியூட்டன் இந்த சமன்பாடை கண்டுபிடிச்சது. ஆனா நியூட்டனின் இரண்டாம் விதின்றது F சமன் m என்றது வேறு. அப்ப நியூட்டனின் இரண்டாம் விதின்றது வேறு, அது F சமன் m இல்ல. இரண்டாம் விதியிலிருந்து பெறப்பட்ட சமன்பாடு தான் F சமன் m. இரண்டாம் விதின்னு கேட்டா அது F சமன் m இல்ல, கேட்டா அது F சமன் m. அப்ப இரண்டாம் விதியிலிருந்து பெறப்பட்ட சமன்பாடு தான் F சமன் m. அதே மாதிரி, ரைட், நாங்க இந்த F சமன் m என்ற சமன்பாடு நியூட்டன் உருவாக்கின மாதிரி, ரைட், F சமன் m என்ற சமன்பாடு நியூட்டன் உருவாக்கின மாதிரி நாங்கள் நிறைய சமன்பாடுகளை உருவாக்க போறோம். பௌதிகவியல்ல அனைத்து சமன்பாடுகளையும் நாங்கள் உருவாக்க போறோம், ரைட்? அது எப்படி உருவாக்க போறோம்னு சொன்னால் பரிமாணத்தை பயன்படுத்தி தான் சமன்பாடுகளை உருவாக்க போறோம். பரிமாணத்தை பயன்படுத்தி சமன்பாடுகளை உருவாக்க போறோம். எனவே பரிமாணத்தின் பிரயோகங்கள்ல இரண்டாவது சமன்பாடுகளை பெறல். சமன்பாடுகளை பெறுதல். எதை பயன்படுத்தி? பரிமாணத்தை பயன்படுத்தி, ரைட்? சோ மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இதே மாதிரி ஒரு சமன்பாடு வந்து தரப்பட்டிருக்குன்னு வைங்க, ரைட்? இப்ப ஒரு சமன்பாடு ஒன்று தரப்படுது, v சமன் u சக 18 சமன்பாடு ஒன்று தரப்பட்டது. v சமன் u சக 18 சமன்பாடு ஒன்று தரப்பட்டது. அப்ப இந்த சமன்பாட்டை உங்களுக்கு vன்றது தந்திருக்குது இறுதி வேகம், uன்றது உங்களுக்கு தந்திருக்குது ஆரம்ப வேகம், tன்னு சொல்றது உங்களுக்கு தந்திருக்குது நேரம். ஆனா ஏன்றது என்னன்னு சொல்ல கேள்வி கேட்கப்படி ஏயின் பரிமாணத்தை காண்க. ஏயின் பரிமாணத்தை காண்கன்னு சொன்னால் உண்மையிலே சமன்பாடு ஒன்று இருக்கணும் சொன்னால் அந்த சமன்பாடு எப்படி இருக்கணும்? சமன்பாட்டுக்கு இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனா இருக்கணும், ரைட்? அப்படின்னு சொன்னால் என்னை சொல்லேன், இந்த இடத்துல வீட பரிமாணம் அப்படியே, ரைட், அப்படியே யூட பரிமாணத்துக்கு சமனா இருக்கணும். அதே நேரம் அதாவது u பிளஸ், அதாவது யூட பரிமாணம் மட்டுமே இல்ல, இடது பக்க பரிமாணம் முழுவதும் வலது பக்க பரிமாணம் சமனா இருக்கணும். எனவே u பிளஸ் 8 முழுவதின் பரிமாணத்துக்கு சமனாக இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆளை இன்னொரு ஆளோட கூட்டணமாக இருந்தால், ரைட், ஒரு ஆளை இன்னொரு ஆளோட கூட்டணமாக இருந்தால், சோ ரெண்டு பேருட பரிமாணமும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கு. இவரையும் இவரும் கூட்டப்படுது பாருங்க, u பிளஸ் 8. அப்ப uவும் 8யும் கூட்டப்படுமாக இருந்தால் யூட பரிமாணம் சொல்றது பிள்ளைகள், யூட பரிமாணம் சொல்றது பிள்ளைகள் 8 பரிமாணத்துக்கு அது சமனாக இருக்கு. யூட பரிமாணம் சொல்றது 8 பரிமாணத்துக்கு சமனாக இருக்கு, ரைட்? ஆகவே ஏழ பரிமாணம் சொல்றது யூட பரிமாணத்தின் கீழ், ரைட், பக்கத்துல தீட பரிமாணத்துக்கு சமன். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு சமன்பாட்டுல, ரைட், யூ தெரியும்,
V தெரியும், U தெரியும், T தெரியும், A திரியாக்கணியம். ரைட்? சமன்பாடுள்ள திரியாக்கணியம் இருந்தால் திரியாக்கணியத்தை என்ன செய்யும்? பரிமாணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இடது பக்க பரிமாணம் வலது பக்க முழு பரிமாணத்துக்கும் சமன். அதே நேரம் ஒரு சமன்பாட்டிலே கூட்டணுமாக இருந்தாலும் கழிக்கணுமாக இருந்தாலும் யும் ஏடியும் கூட்டப்படும். அப்போ கூட்டணுமாக இருந்தாலும் சரி, கழிக்கணுமாக இருந்தாலும் சரி, பரிமாணங்கள் சமனாக இருக்கிற ஆட்களை மட்டும்தான் கூட்டே அல்லது கழிக்க. ரைட்? பரிமாணங்கள் சமனாக இருக்கிற ஆட்களை மட்டும்தான் கூட்டேலும் அல்லது கழிக்க. ரைட்? கூட்டுறது கழிக்கிறது பிள்ளைகள் அலகு சமனாக இருக்க வேண்டும். இந்த கூற்று சரியா பிள்ளையா? மைக் ஒன் பண்ணி சொல்லு. கூட்டுவதற்கு அலகு சமனாக இருக்க வேண்டும். ஒரு கூற்று சொல்றேன். இந்த கூற்று சரியா பிள்ளையா? மைக் ஒன் பண்ணி கதைக்கலாம். ரைட்? மைக் ஒன் பண்ணி கதைக்கலாம். ரைட்? மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு கதைக்கலாம் அல்லது செக் பண்ணிடும், மெசேஜ் ஒன்று போடிடும். ரைட்? பாருங்களே, சமன்பாடுகளை அதாவது ரெண்டு பேரை கூட்டுறதுக்கு பரிமாணம் சமனா இருக்கணும், ஆனா அலகு சமனாக இருக்க வேண்டிய அவசியம். ரைட்? அப்போ இடது பக்க வலது பக்க பரிமாணம் சமனா இருக்கணும், அலகு சமனா இருக்க தேவையில்லை. அதே நேரம் கூட்டுவதற்கும் பரிமாணம் சமனா இருக்கணும், அலகு சமனா இருக்க தேவையில்லை. அதே நேரம் கழிப்பதற்கும் பரிமாணம் சமனா இருக்கணும், அலகு சமனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்? அலகு சமனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்? ஓகே. அப்ப இந்த மாதிரி மூன்றாவது கேஸ் வந்து எப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு ஏழு பரிமாணத்தை உங்களுக்கு தெரியாது, அதை காணுங்கன்னு சொன்னால் அது யூட பரிமாணம், யூன்றது வேகம் LT - 1 × L. ஆகவே இது சாரி T. ஆகவே இது மேல போக LT - 2 LT - 2 LT - 2. ரைட்? LT - 2. ஆகவே உங்களுக்கு இந்த இடத்துல மூன்றாவது பிரயோகமாக என்ன கதை போதும் சொன்னால், சமன்பாடு ஒன்றிற்கு ரைட் சமன்பாடு ஒன்றில் தெரியா கணியத்தை இனங்காணலாம். ரைட்? சமன்பாடு ஒன்றில் தெரியா கணியத்தை இனங்காணலாம். ரைட்? ஓகே. பாருங்கள், பரிமாணத்தின் பிரயோகங்கள் இது அப்படியே உங்களுக்கு நோட்ல தந்திருக்கிறேன். ரைட்? இது அப்படியே உங்களுக்கு நோட்ல தந்திருக்கிறேன். பரிமாணத்தை பயன்படுத்தி சமன்பாடுகளில் வாய்ப்பு பார்க்கப்படும். இரண்டாவது பௌதிக கணியங்களுக்கு இடையிலான தொடர்பை பெற அந்த சமன்பாடுகளை பெறுதல். அதே சமன்பாடு ஒன்றில் உள்ள பௌதிக கணியத்திற்கு பரிமாணத்தை இனங்கண் காணக்கூடியதாக இருக்கும். ரைட்? சோ அடுத்தது பரிமாண பகுப்பின் முக்கியமான விதிகளை கதை போர். பரிமாண பகுப்பின் முக்கியமான விதி அது என்ன விதின்னு சொன்னால், இடது பக்க சமன்பாடு ஒன்றிற்கு இடது பக்க வலது பக்க பரிமாணங்கள் சமனாக இருக்கணும். ரைட்? அதே நேரம் இரண்டு பேரை கூட்டுவதற்கோ கழிப்பதற்கோ பரிமாணங்கள் சமனாக இருக்கணும். எனவே சமனான பரிமாணங்களை உடைய ஓகே. கவரேஜ் எல்லாம் ஓகே? கிளியரா விளங்குதா? கவரேஜ் எல்லாம் ஓகே தானே? கிளியரா விளங்குது தானே? ஹாய் சார், ஓகே.
ஓகே ரைட். இப்ப பரிமாணங்கள் பாருங்க. பௌதிக கணிகளை கூட்டும் போது அல்லது கணிக்கும் போது அதன் பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும். இளமை நோட்ல தந்திருக்கிறேன். எனினும் ஏனைய கணித செய்கைகள் அப்படின்னா கூட்டுறது கழிக்கிறதுக்கு பரிமாணம் போன் சின்ன ஒரு எமர்ஜென்சியால நான் உங்களுக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்றேன். சின்ன ஒரு எமர்ஜென்சியால அவசரமா எலெக்ஷன் முடிஞ்சுதான் எலெக்ஷன் முடிஞ்சதால சின்ன ஒரு பிரச்சனை உண்டு. அதுக்கு நான் போகணும். எலெக்ஷன் படியால ஒரு சின்ன பிரச்சனை. சொம்பிலே நான் கிளாஸ் எல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன். எலெக்ஷனால சின்ன பிரச்சனை உண்டு. ஸோ போக வேண்டி இருக்குது. நான் இப்போ இதோட கிளாஸை முடிக்கிறேன். ரைட், இதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஸோ நான் நாளைக்கு உங்களுக்கு வளமையான மாதிரி கிளாஸ் செய்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் முடிக்கிறேன். ஸோ மன்னிச்சு கொடுப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும். ஸோ எலெக்ஷன் செமில் ஒருத்தர் கேட்டபடியால சில பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ கட்டாயம் போகணும். ஸோ நான் இதோட கிளாஸ் முடிக்கிற பிள்ளைகள் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு வளமையான கிளாஸ் இருக்குது. ரைட், நாளைக்கு வளமையான கிளாஸ் இருக்குது. நான் நாளைக்கு கட்டாயம் கிளாஸை செய்வேன். இது ஒன்றுமே இல்லை. இடது பக்க பரிமாணங்கள் வலது பக்க பரிமாணங்களை வச்சுக்கொண்டு ஸோ உங்களுக்கு கேள்வியில ட்ரை பண்ணிடணும். இப்போ உண்மையிலேயே அந்த நோட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு கேள்வியில ட்ரை பண்ணிடணும். நீங்க கேள்வியில ட்ரை பண்ணி கொண்டு வாம்பிள்ளைகள் சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல், அதாவது 7 கேள்வி போட்டிருக்கேன். ரைட், சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல 7 கேள்வி போட்டிருக்கேன். ஸோ அந்த 7 கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இந்த சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல், சமன்பாடுகளை பெறுதல், பரிமாணத்தை பயன்படுத்தி சமன்பாடுகளும் தெரிய கணித்து அளவு பரிமாணங்கள் தூண்டிடுறது. ரைட், ஸோ இந்த பகுதியோட நாளைக்கு உங்களுக்கு முடிக்கப்படும். இன்னொரு கிளாஸ்ல இந்த டியூட்ல உள்ள எல்லா பகுதியும் உங்களுக்கு டோட்டலா முடிஞ்சிடும். ரைட், நாளைக்கு கிளாஸோட உங்களுக்கு டியூட்ல உள்ள எல்லா பகுதியும் பெரும்பாலும் முடிக்கப்படும். அப்படி இல்லாட்டி இன்னொரு கிளாஸ்ல பெரும்பாலும் முடிக்கப்படும். அப்படின்னா யூனிட் பண்ற ஹாஃப் உங்களுக்கு இன்னொரு 2 கிளாஸ்ல டோட்டலா முடியும். யூனிட் பண்ற ஹாஃப். ரைட், ஸோ பேலன்ஸ் ஹாஃப் வந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி மெக்கானிக்ஸும் கட்டாயம் நான் அவசரப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று தாங்க. எலெக்ஷன் நடக்கிறபடியால சின்ன ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ யாருக்காவது உங்களோட டைமை நான் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் ஸோ உண்மையிலே சோரி கேட்கிறேன். ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வளமையான டைம் படி கிளாஸ் நடக்கும். ரைட், இதோட நான் கிளாஸ் முடிக்கிறேன்.